வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெல்தியா 2 விதமான கீரையை யூஸ் பண்ணி 2 விதமான ஸ்டைல்ல நம்ம பருப்பு கூட்டு செய்ய போறோம். இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மணத்தக்காளி கீரையை யூஸ் பண்ணி இந்த பருப்பு கூட்டை செய்ய போறோம். அதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம பொரிய விட்டுறலாம். இப்போ கடுகையும் ஜீரகத்தையும் நம்ம சேர்த்தாச்சு, நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு கூடவே 4 பச்சை மிளகாய், 6 பல்லு பூண்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு பல்லை நம்ம 1 2மா உடச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ 1 2மா தட்டி வச்ச பூண்டு பல், 4 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. பூண்டு நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த பூண்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம டைரெக்டாகவே நம்ம வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்பவே கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நீங்கள் வதக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா நமக்கு சீக்கிரமே வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ நான் மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரையை நீங்கள் கட் பண்ணி வேணாலும் சேர்க்கலாம், இல்லை முழுசாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே வெங்காயமும் தக்காளியும் வதங்கி ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மணத்தக்காளி கீரை இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நாம் எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. இது கூட இந்த கீரைக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பை சேர்க்குறப்பவே கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கீரையோட பச்சை கலர் நல்லா மாறாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு பருப்பு கூட்டு கிடைக்கும். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகரை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஒயிட் சுகரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே கீரை வதங்கி வர டைமில் பருப்பு நான் 1 கப் அளவுக்கு 3/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஜீரகம், பெருங்காயம் எல்லாமே சேர்த்து வேக வச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ கலந்துக்கலாம். கீரை நல்லா வதங்கி நல்லா ஓரளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அளவில் நமக்கு நல்லாவே டேஸ்ட்டாக கிடைக்கும். பருப்பு சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு பருப்பு கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா பருப்பு கீரை எல்லாமே நல்லா குலைவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஏற்கனவே 4 பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 2 வரமிளகாவை நான் இது கூட சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அடிக்கணும் நீங்கள் அவசியம் இல்லை, கொஞ்சம் கொரகொரப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை நம்ம பருப்பு கூட சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்த பிறகு நம்ம அதிக நேரத்துக்கு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக நமக்கு பருப்பு கூட்டு ரெடி ஆயிரும். நீங்கள் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கடுகு, உளுந்து, வரமிளகாலாம் தாளிச்சிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக மணத்தக்காளி கீரை பருப்பு கூட்டு நமக்கு ரெடி ஆகி வந்துருச்சு. ரெண்டாவதாக நம்ம வீடியோவில் வாட்டர் க்ரஷ் கீரையை யூஸ் பண்ணி நம்ம பருப்பு கூட்டு செய்ய போகிறோம். இந்த வாட்டர் க்ரஷ் கீரை நமக்கு பார்க்குறதுக்கு வல்லாரக்கீரை மாதிரியே இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இது தமிழில் அத்திவேரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டான தமிழ் பேர் உங்கள் யாருக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கீரையை நம்ம பருப்பு கூட்டி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த கீரை நமக்கு கிராமத்துங்கள்லாம் வாய்க்கால் ஓரம், வயல்வெளி ஓரங்கள் எல்லாமே அதிகமாக வளரும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுருவோம். கடுகும் ஜீரகமும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. 4 பல்லு பூண்டு எடுத்து 2 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிறப்ப கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். அப்போ தான் நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு 2 தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்குவோம்.
மசாலா நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாட்டர் க்ரஷ் கீரையை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த வாட்டர் க்ரஷ் கீரையை நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம முழுசாகவே வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன கீரையாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே வந்து அதை வந்து யூஸ் பண்ணிடலாம். இந்த கீரையை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகரையும் தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். இந்த வாட்டர் க்ரஷ் கீரைக்கு நீங்கள் பாசிப்பருப்பை போட்டு கூட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி 1/2 கப் பாசிப்பருப்பை எடுத்து ஜீரகம் உப்பெல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த கீரை வந்து நல்லாவே வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இது கூட வந்து சேர்த்து கலந்துடலாம். இந்த கீரை நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து வெந்து ரெடியாகி வந்துடும். கீரை வெந்த பிறகு நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலை சேர்த்து கலந்துக்கலாம். இந்த தேங்காய் துருவலை டைரெக்டாக சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாகவும் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவலை கலந்து விட்டாச்சு நம்ம. இப்போ நமக்கு சூப்பராக வந்து பருப்பு கூட்டு வந்து ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே கூட வந்து சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு தாளிப்பு வேணும் அப்படின்னா எண்ணெய் சேர்த்து நீங்கள் கடுகு, உளுந்து, வரமிளகாலாம் சேர்த்து தாளித்து வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 விதமான கீரையை யூஸ் பண்ணி 2 விதமான முறையில் நம்ம வந்து கீரை பருப்பு கூட்டு பண்ணியிருக்கோம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.